Good morning and welcome to Style One Pondi Bazaar T Nagar. நிறைய டிசைனர் கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். சல்வார் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் இன்னைக்கு. இதுல வித்தியாசமா யார் யார் எந்தெந்த மாதிரி சல்வார் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஃபேன்சி சில்க் அண்ட் ரா சில்க். மோஸ்ட்லி லெஹங்காஸ் அண்ட் டிசைனர் சல்வார்ஸ் இது எல்லாமே டப்பேட்டா சில்க், ரா சில்க்ல தான் வரும். பிகாஸ் மெயின்டெனன்ஸ் நமக்கு ஈஸி. ரொம்ப சீக்கிரத்தில் ஸ்டெயின் ஆகியோ இல்லை மெட்டீரியல் வந்து ஒரு மாதிரி க்ரஷ் ஆகியோ போகாது. அதனால மோஸ்ட்லி இந்த மெட்டீரியலில் தான் நமக்கு கிடைக்கும். இது வந்து ரா சில்கில் ஃபுல்லாக நாட் ஒர்க் அண்ட் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. த்ரெட் ஒர்க் வந்து எம்ப்ராய்டரி அந்த மாதிரி இல்லாமல் மிஷின் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கோல்டன் த்ரெட் ஒர்க். ஸோ இதில் க்ரீன் நாட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, குந்தன் ஸ்டோன் ஒர்க்கில். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எலகண்டான ஒரு காஸ்டியூம். இது வந்து மேலே ஓவர் கோட் மாடல் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இவங்க தான் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. பிகாஸ் உள்ள வந்து நமக்கு ஃபேன்சி சில்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா க்ரீப் மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளோவில் இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஃபேன்சி சில்க்கும் அப்படி இருக்கும். சின்ஸ் இது வந்து ரா சில்க்ல நமக்கு கொடுத்துருக்கறதுனால ஒரு பனாரஸ் டச் உள்ள வந்து பேல் கிரீன், ஆலிவ் கிரீன், மின்ட் கிரீன் அந்த மாதிரி காம்பினேஷன்ல 3 டைப்ஸ் ஆஃப் கிரீன் இதுலயே ஒர்க் பண்ணிருக்காங்க, செல்ஃப் டிசைன் மாதிரி. ஸோ அதுக்கு மேல இந்த த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்க ஓவர் கோட், கேண்டி பிங்க் ஓவர் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு சைஸ் இதுவும் தேவையே இல்லை. எந்த சைஸ்ல இருக்கவங்க வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா மேல இந்த கோட் இருக்கு அண்ட் உள்ள இருக்க இந்த மெட்டீரியல் வந்து ஃபேன்சி சில்க்ல இருக்கிறதுனால. ஃபேன்சி சில்க் இஸ் நத்திங் பட் க்ரீப் அண்ட் ஷிம்மர் ஷிஃபான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கும். ஸோ இதனால நம்மளுடைய சைஸை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அதனால இது எந்த சைஸ்ல இருக்கவங்க வேணாலும் போடலாம். மேல வந்து ரா சில்க் அண்ட் ஹெவி ஒர்க் இருக்கிறதுனால ரொம்ப தின்னா இருக்க கேர்ள்ஸ் கூட இதை போட்டாங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருக்கவங்க ஸ்லிம்மா தெரிவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெல்வெட். வெல்வெட் வந்து இட்ஸ் நாட் அ மெட்டீரியல் ஃபார் ப்ளம்பி லேடிஸ்க்கு. இது வந்து அவ்வளோ சூட் ஆகிற மெட்டீரியல் கிடையாது. மேபி நீங்கள் இது வந்து கையினுடைய பார்டர்லேயோ இல்லை கீழே வந்து சல்வாரினுடைய பட்டியிலையோ நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும். when it comes இந்த மாதிரி பிரஸ்ட் போர்ஷனில் இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப குண்டாக இருக்கவங்க இதை போட்டால் இன்னுமே ரொம்ப குண்டாக தெரிவாங்க. மேலே வந்து சில்வர் ஒர்க் இருக்கிறதுனால ஓரளவுக்கு லார்ஜ் சைஸ்ல இருக்கவங்க போட்டா கோல்டு வந்து நம்மள இன்னுமே எலிவேட் பண்ணி காமிக்கும். பட் வெறும் சில்வர் வந்து நம்மள அப்படியே சட்டில் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி டார்க் கலர் காம்பினேஷன் வித் சில்வர் கலர்ஸ் போகும்போது எல் சைஸ்ல இருக்கவங்க போட்டா அவ்வளோ ஆக்வர்டா தெரியாது. மேபி எக்ஸ்ட்ரா பிளஸ் சைஸ்ல இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போடணும். கீழே வந்து ஃபுல்லா ஜார்ஜெட்ல வெல்வெட் பட்டி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது அனார்கலின்னு சொல்ல முடியாது, மேபி ஃபிட் அண்ட் ஃபிளேர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா கீழே வந்து ஃபிளேர், ஃபுல் ஃபிளேர்ட் சூட். இது மேலே வந்து நமக்கு நார்மல் ஃபிட்னஸ் தான், நம்மளுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. வெல்வெட்டில் அவ்வளோ ஃபிட்னஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப மற்ற துணியில் இருக்க மாதிரி. ஸோ வித் சில்வர் எஃபெக்டில் இருக்கிறதுனால லார்ஜ் சைஸில் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு சல்வார் சூட்டுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நார்மல் மேட் ஃபினிஷ் மின்ட் கிரீன் ஆர் ஆக்வா ப்ளூ, ஆக்வா கிரீன் என்ன வேணா சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு கலர்ல ஒரு அனார்கலி, ஹக்கோபால அனார்கலி எம்ப்ராய்டரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி கோல்டுல தான் நம்ம பார்ப்போம். இது மேட் ஃபினிஷ் கிரேல இந்த எம்ப்ராய்டரியும் சரி, இந்த கட் பீட் ஒர்க்கும் சரி, ஃபுல் பீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க மேட் ஃபினிஷ்ல கிரே கலர்ல தான் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மல் ஒரு கேர்ளுக்கான ஒரு அக்கேஷனல் தீபாவளி அந்த மாதிரி வேர் தான். இந்த மாதிரி சில்வர் அண்ட் மேட் கிரேல வந்து காம்பினேஷன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர், மோஸ்ட்லி கிடைக்காது. சம்வேர் ஒரு கோல்டு ஃபினிஷ் இருக்கும், இல்லை ஒரு கிரே ஃபினிஷ் தான் இருக்கும். சில்வர் அண்ட் மேட் நம்ம அவ்வளோ பார்க்க முடியாது. ஸோ வெரி நைஸ். இந்த மாதிரி கலர்ல இதை மேட்ச் பண்ணி இருக்கிறது ரொம்ப பிரிட்டியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் வந்து தூப்பியான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ல செல்ஃப் டிசைன் மாதிரி இருக்கு வெளியில இருந்து பார்க்கறதுக்கு நார்மலா வித்தவுட் லைட்ஸ் பார்க்கும்போது. பட் வித் லைட்ல கோல்டன் அண்ட் மின்ட் கிரீன் டபுள் ஷேட் கிளாத்ல வந்து உள்ள வந்து நமக்கு ஜார்ஜெட், பியோர் ஜார்ஜெட் லைனிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கும் போட்டுக்கிறதுக்கு. மஸ்தானி கலெக்ஷன் யூஸ்வலா நமக்கு வந்து 3/4 இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கர்ட் ஒரு பேரலல் பேண்ட் ஏதாவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இது ஃபுல் ஸ்கர்ட் கொடுத்துருக்காங்க.
as in மேல இருக்க இதுவுமே ஃபுல் தான், மஸ்தானி மாடல் தான், பட் ஃபுல் லாங் கவுன் மாதிரி கொடுத்துருக்காங்க. மின்ட் கிரீன் அண்ட் ஆலிவ் கிரீன் காம்பினேஷன்ல ஒரு வால்பேப்பர் மாதிரி ரொம்ப பிரிட்டியா எலகெண்டா இருக்கு வித் பெய்ஜ் ஷாலோட. ஸோ ஒர்க் பார்த்தீங்கன்னா நார்மல் த்ரெட் எம்ப்ராய்டரி, மிஷின் எம்ப்ராய்டரி தான் வித் குந்தன் ஸ்டோன்ல மேட் ஃபினிஷ்ல, பட் கிராண்டியரான கலெக்ஷன் இந்த மாதிரி இருக்கு சட்டில் காம்பினேஷன்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வயலட் அண்ட் கேண்டி பிங்க் எப்பவுமே நமக்கு ரொம்ப வைப்ரண்ட் கலெக்ஷன். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ல ஸோ யூஸ்வலாக வந்து கேண்டி பிங்க் அண்ட் வயலட் கலர் காம்பினேஷன் எப்பவுமே வந்து நமக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும். சில்க் சாரியா இருந்தாலும் சரி, ட்ரெடிஷ்னல் காஸ்டியூமா இருந்தாலும் சரி. ஸோ அதை மைண்ட்ல வச்சு அவங்க டபுள் மாங்கா டிசைனோட இதை வந்து பண்ணியிருக்காங்க. இது யூஸ்வல் பாவாடை சட்டை எஃபெக்ட்ல இருக்கும், பட் வேற உள்ள நமக்கு வந்து இங்கிருந்தே இதோடைய லைனிங் ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒன் ஃபுல் சிங்கிள் பீஸ் தான். இது தனியாக வந்து உள்ள ஒரு லாங் கவுனோ இதுக்கு மேலே இது வந்து கோட்டோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபுல் பாவாடை சட்டை எஃபெக்ட்ல மேலே மட்டும் நெட் ஆர் ஹக்கோபா அதில் வந்து ஹாஃப் பீட் அண்ட் எம்ப்ராய்டரி கலெக்ஷன் வச்சுருக்காங்க வித் பேண்ட் அண்ட் ஷால். ஸோ இது வித்தியாசமாக பாவாடை சட்டை அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி அதை நிறைய நம்ம பசங்க போடணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி டிசைன் போகலாம். ஸோ வெளியில் பார்க்கறதுக்கு பாவாடை சட்டை மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் நார்மல் யூஷுவல் சல்வார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து நார்மல் மிஷின் எம்ப்ராய்டரி, கோல்டு லைன் எம்ப்ராய்டரி தான் பண்ணியிருக்காங்க வித் குந்தன் ஸ்டோன் ஒர்க். பட் அதுலேயே ரெண்டு விதமான குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கு. யூஸ்வலாக வந்து அந்த டிசைன்ல வச்சு அயன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க். அதுக்கப்புறம் அதை பேஸ்ட் பண்ணுவாங்க, அந்த பேட்ச் ஒர்க் எம்ப்ராய்டரியில ஒர்க்ல வந்து அதை பேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெண்டு குந்தன் ஒர்க்குமே இதில் பண்ணியிருக்காங்க வித் எம்ப்ராய்டரியோட. ஃபுல் நெட்டட் ஸ்லீவ் அண்ட் நெட்டட் டாப், ஃபிளேர்ட் அனார்கலி மாடல் தான் இது. பட் உள்ள வந்து சாட்டின் லைனிங் கொடுத்துருக்கிறதுனால அது ஓரளவுக்கு மேலே சாட்டின் லைன் அடங்கிடும். ஸோ நமக்கு இங்கே வெளியில ஒர்க் வந்து ஃபுல்லா தெரியும், ஆஸ்இன் ஒரு முகல் காஸ்டியூம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இவ்வளோ வைட் ரேஞ்சையும் ஒரே நாளில் சொல்லி முடிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நாளைக்கே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு.